அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு நண்பர்களே. இன்னைக்கு ஜென்சி டிஎம்கே டீமை பார்த்து அப்படி என்னதான் இவனுங்களுக்கு வயிற்றுக்குள்ள புளியை கரைச்சி ஊற்றுதுன்னு தெரியல கைஸ். ஒவ்வொருத்தரையாக டார்கெட் பண்ணி கைது பண்ணுறானுங்க, கைது பண்ணுறதுக்கு காவல்துறை அனுப்புகிறானுங்க. இன்றைக்கி அந்த வகையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே சரண் ஜெயராமன் அப்படின்ற ஒரு சகோதரர், அவர் சமூக வலைத்தளங்களில் திமுகவிற்காக களமாடி கொண்டிருப்பவர், காணொலிகள் போட்டுக்கிட்டு இருக்காரு. தாவேக அரசை விமர்சனம் பண்ணி, விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி காணொலிகள் பதிவிட்டுட்டு வரார். அவர் மேலே சில பெண்கள் சமீபத்தில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி புகார் அளிச்சிருந்தாங்க. அவர் எங்களை அப்யூஸ் பண்ணுறாரு அப்படி இப்படின்ட்டு சில பெண்கள் புகார் அளிச்சிருந்தாங்க. அந்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்கும் விதமாக இன்னைக்கு கொளத்தூர் காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வீடு தாம்பரத்தில் இருக்குது. தாம்பரத்துக்கு போய் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேரம் என்னன்னு பாருங்கள், விடிய காலையில் 4 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டோட மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவரை மொட்டை மாடியில் போய் கைது பண்ணி தூக்கிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே தெரியாது அவர் கைது பண்ணி கூட்டிகிட்டு போனது. அந்த நிலைமையில் அரசல் புரசலை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க, யாருக்கும் தெரியாமல். இந்த லட்சணத்தில் இந்த அரசு செயல்படுது. ஒரு பாசிச அணுகுமுறை இந்த அரசு கையில் எடுக்குது. விஜய்க்கு எதிராக யாரும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான எண்ணத்தோட ஆட்சியாளர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு தான் பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணாங்க. கைது பண்ணி சாயந்தரமே வெளியே விட்டாங்க. நீதிமன்றத்தில் கேவலமாக ஒரு படுவு என்ன சொல்கிறதுனே தெரில, பயங்கரமான நோஸ்கட். கைது செய்யக்கூடிய முறையே சரியில்லை அப்படின்றதுக்காக தான் பிணையில் வெளியே விடுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆர்ஜே சரண்டர் பாருங்க, இவரை விடிய காலையில் கைது பண்ணி சாயந்தரமே விடுவிச்சிட்டாங்க. முடிஞ்சது, கைதையே ரத்துன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க நீதிமன்றம். காவல்துறை சட்ட ரீதியான நடவடிக்கைகளை பின்பற்றி இந்த கைதை மேற்கொள்ளவில்லைன்னு சொல்லி நீதிமன்றம் இந்த காவல்துறையையும் இந்த அரசையும் ஓங்கி ஒரு கொட்டு மண்டையிலேயே எப்படி நங்குன்னு கொட்டு. விடிய காலையில் 4:30 மணிக்கு கைது பண்ணுறதுக்கு அவர் என்ன ஏதாவது கொலை பண்ணிட்டாரா, இல்லை கஞ்சா வித்தாரா, இல்லை ஏதாவது பொம்பளை ஏதாவது பண்ணிட்டாரா, இல்லை ஏதாவது குழந்தைங்களை ஏதாவது பண்ணிட்டாரா, இல்லை என்ன அப்படி சீரியஸான குற்றத்தில் ஈடுபட்டுட்டாரு? அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப மோசமான விளைவுகளை இந்த அரசும் இந்த காவல்துறையும் சந்திக்க நேரிடும். திமுக காரனை இந்த மாதிரி மிரட்டிடலாம், அவன் குரலை ஒடிக்கிடலாம், அவனை தடுத்துடலாம், அவனை ஏதாவது செஞ்சிடலாம். இந்த மாதிரி கதையெல்லாம் இங்கே நடக்காது ராஜா. ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எவனையும் கண்டு என்றைக்கும் நாங்கள் பயந்து பின்வாங்க மாட்டோம். நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்போம். பேசுகிறது உங்களுக்கு அவ்வளோ உறுத்துது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அப்போ பேச தான் செய்வோம். அப்போ இளைஞர்களுடைய எழுச்சி பிடிக்கலை, இளைஞர்கள் தன்னெழுச்சியாக கூடி பேசுகிறாங்களே, கூட்டங்கள் நடத்துகிறாங்களே, கேள்வி கேட்குறாங்களே, இந்த அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்குறாங்களே, இது பிடிக்கலை. பொட்டு மாமா பயங்கரமாக இன்செக்யூர் ஆகிறாரு. இந்த கைது நடவடிக்கைகள்லாம் என்ன சொல்லுது? இதெல்லாம் நியாயமான கைது நடவடிக்கைகளா? இப்படி விடிய காலையில் 4:30 மணிக்கு போகிறது, நடு சாமத்தில் போய் வீட்டுக்குள்ளே போய் கதவை தட்டி வெளியே வான்னு கூப்பிடுறது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு எம்எல்ஏ, அவருக்கான பணியை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவர் இடையிலேயே போய் கையை பிடிச்சி இறுக்கி கூட்டிகிட்டு வர்றது. இதெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த காவல்துறை, இந்த அரசாங்கமும்? ஆகவே இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் இந்த மாதிரி ஒரு போக்கை கைவிடணும். கைவிடவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது, சட்டம்னு ஒன்று இருக்குது. உங்களை கேள்விகளால் கேட்டு உங்கள் மேலே கடுமையாக சாடும். உங்களுக்கு தான் அசிங்கம், மக்கள் மத்தியில் அசிங்கப்படுவீங்க. இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா கோபால்? விஜய் அவர்களே, உங்களுக்கு இது தேவையா? எங்களை பாட்டுக்கு பேச விட்டா நாங்கள் பாட்டுக்கு பேசுவோம், கேள்விகள் கேட்போம், நியாயமாக அரசியல் பேசுவோம், இருக்கிறத பேசிட்டு போயிடுவோம். எங்களை வீணாக சுரிஞ்சு எங்களை ட்ரிகர் பண்ணி விட்டீங்கன்னா தேவையில்லாத விளைவுகளை சந்திக்க நேரிடும். நாங்கள் எச்சரிக்கிறோம், சும்மா நாங்கள் சொல்லலை, எச்சரிக்கை விடுக்கிறோம். தேவையில்லாமல் எங்களை சீண்டி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அதுவும் குறிப்பாக இளைஞர்களை, பேசக்கூடிய இளைஞர்களை நீங்கள் தொட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கடும் விளைவுகளை இந்த அரசும் சந்திக்க நேரிடும். சாதாரணமாக வரலடா திமுககார. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கட்சி ஆட்சியை பிடிச்சி நீங்களே இவ்வளோ ஆட்டம் ஆடுறப்போ, இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருந்த ஒரு கட்சி அரசியலில் பழந்துன்னு கொட்டையை தூக்கி போட்ட ஒரு இயக்கமாகும். எங்ககிட்ட மோதாதீங்க பஸ்ஸே, ரொம்ப கஷ்டமாயிரும் பஸ்ஸே. நம்ம திமுகவுடைய சட்டத்துறைக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம். வழக்கறிஞர் சரவணன் அவர்கள், வழக்கறிஞர் சரண்யா நடராஜன் அவர்கள், அப்புறம் நம்ம தமிழன் பிரசன்னா அவர்கள் மற்றும் திமுகவின் வழக்கறிஞர்கள் பல பேர் இதில் போய் ஆஜராகி
இந்த கேஸை வந்து வாதாடி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஒரு நாள் கூட ரிமாண்ட் பண்ணி வைக்க முடியல. உங்களால் தான் முடியலல்ல, அப்புறம் எதுக்கு ட்ரை பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் வரல, அப்புறம் ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க? உங்களால் முடியாது. ஏன்னா நியாயம் எங்கள் பக்கம். ஏதாவது தவறாக பேசிட்டாரா, ஏதாவது அப்யூஸ் பண்ணிட்டாரா, இல்லை நாங்கள்லாம் யாராவது அப்யூஸ் பண்ணுறோமா? கொச்சையாக பேசுகிறானுங்க. டிஎம்மில் வந்து போஸ்ட்டில் அப்யூசிவான அவ்வளோ வார்த்தைகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கோம். நடவடிக்கை எடுத்தோன்னா இங்கே பாதி பேருக்கு வாழ்க்கையே இருக்காது. அந்த மாதிரி எங்களால் செய்ய முடியும். ஆனாலும் நாங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுமையாக இருக்கோம். புரியுதா? சும்மா எங்களை வந்து சீண்டி பார்த்து எங்களை வந்து சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தா, இது என்ன சும்மா நசன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பிறகு எங்களுக்கு தெரியாது. திமுக காரனை இந்த மாதிரி சீன்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சுட்டு சீண்டுங்க. ஒரு சாதாரணமாக யூடியூப்பில் வீடியோ போடுறவங்கள கூட சகிச்சுக்க முடியல இந்த அரசாங்கத்தால். இந்த மாதிரிப்பட்ட கைதுகள், இப்படி நடுராத்திரி போகிறது, இதெல்லாம் வந்து முன்னாடி ஜெயலலிதா அம்மா ஆட்சி செஞ்சாங்கல்ல, அந்த காலத்தில் தான் இந்த மாதிரிலாம் நடந்து பார்த்துருக்கோம். பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், அப்படி இப்படின்ட்டு தான் இந்த மாதிரிப்பட்ட கைது நடவடிக்கைகள் இதெல்லாம் தான் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி பாருங்கள், சாதாரணமாக யூடியூப்பில் வீடியோ போடக்கூடிய பசங்களை கை வைக்கிறாங்க. யூடியூப்பில் வீடியோ போடுறோம், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க. யூடியூப்லையாவது 10-15 நிமிஷம் பேசுகிறோம், இன்ஸ்டாகிராமில் 30 செகண்ட் 40 செகண்ட் 1 நிமிஷம் பேசுகிறாங்க. இது பொறுத்துக்க முடியல. அதுவும் இந்த சரண்ற இந்த சகோதரர் வந்துட்டு, நம்ம சரத் இருக்கார் இல்லையா, பவுடர் டங்கு கிரெடிட் கார்டு கொத்து பரோட்டா போடுறவர், அவருடைய நண்பர் இவர் தான் அந்த வீடியோவெல்லாம் லீக் பண்ணிட்டாரு, இவர் தான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கார், இவர்கிட்ட இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை டார்கெட் பண்ணுறது இதுக்காக தான். முக்கியமாக நம்ம அமைச்சர் சரத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ இவர்னால, அதனால் இவரை தூக்கி உள்ளே வச்சிடணும் அப்படின்ட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஆகவே இந்த மாதிரிப்பட்ட கண்ணாம்பூச்சி ஆட்டமெல்லாம் திமுக காரங்கிட்ட ஆடக்கூடாது. அவங்க அப்பனுக்கு அப்பன் ஒருத்தன் இருப்பான், அதிகாரம் இருக்குது, ஆட்சி கையில் இருக்குது அப்படின்னு இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கெல்லாம் பயந்துட்டு ஓடுறவன் திமுக காரன் கிடையாது. கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நீதிபதினு ஒருத்தர் இருப்பார், தீர்ப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதையெல்லாம் நம்புகிறோம், சட்டத்தை நம்புகிறோம், ஜனநாயகத்தை நம்புகிறோம். ஆகவே இந்த மாதிரி சும்மா கைது பண்ணி தூக்கிட்டு போகிறது இந்த மாதிரிலாம் செஞ்சாக்க காலையில் ஜாலியாக இருக்கலாம், தாவைக்காரங்க அணில் குஞ்சுகள் ஜாலியாக இருக்கலாம், நைட்டே உங்கள் மூஞ்செல்லாம் சோகமாயிரும். ஆகவே இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க பஸ்ஸே திமுக காரங்க கிட்ட. நீங்கள் பாருங்கள், எஃப்ஐஆர் கிடையாது, சம்மன் அனுப்பலை, அரெஸ்ட் வாரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு காவல்துறையை சேர்ந்தவர்கள் அப்படியே ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போய் அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட முடியுது. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் அராஜகம், இதுக்கு பேர் தான் ஃபாசிசம். எப்படி பண்ண முடியுது? இப்படி ஒரு ரூல்ஸ் இல்லை, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, அப்படியே இஷ்டத்துக்குன்னா எங்கனாலும் போயிடலாமா? எப்படினாலும் கைது பண்ணிட்டு போயிடலாமா? என்ன நடக்குது? முதல்ல என்ன ஒரு சர்வாதிகாரம் இது? இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். ஜூன் 17ஆம் தேதி தாவைக்காவை சேர்ந்த ஒரு நிர்வாகி வேம்புலி அப்படின்ற ஒருத்தன் கைதாகிறான். சென்னையில் இருக்கக்கூடிய ஆலந்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு கணவனை இழந்து வாழக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதாகிறான், சிறையில் அடைக்கப்படுறான். இப்போ ஜூலை 4ஆம் தேதி ஆகுது. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டான். வெளியே வந்து அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறான். எப்படி? அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறான். அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் இப்போ நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு பாலியல் வழக்கில் கைதான ஒரு குற்றவாளி வெளியே வந்து அவன் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான். இத்தனைக்கும் தாவேக்கா கட்சியிலேருந்து அவனை பொறுப்புலலாம் நீக்கிட்டாங்க, கட்சியை விட்டே நீக்கிட்டாங்கன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் அவன் எப்படி இந்த கூட்டத்துக்கெலாம் வரான், அதுவும் அரசு நிகழ்ச்சியிலலாம் எப்படி பங்கேற்கிறான் அப்படின்றது தெரியலை. இப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு குற்றவாளி சுதந்திரமாக நடமாடுறான், ஒரு பிரச்சனை இல்லை அவனுக்கு. அதுவும் அரசு நிகழ்ச்சிகளுக்கு வரான், கட்சியிலே இல்லை ஆனாலும் வரான். ஆனால் யூடியூப்பில் வீடியோ போட்ட ஒருத்தரை ராத்திரியாக ஓடி போய் கைது பண்ணுது. எந்த வித வாரண்ட்டு கிடையாது, சம்மன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணல, என்ன வழக்குன்னு கூட இல்லை. இவங்க பாட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க, போகணும், இவங்க பாட்டுக்கு வந்து விடுவாங்களாம், வரணுமா? என்ன இது? என்ன ஒரு ப்ரொசீஜர் இல்லை இதுக்கெல்லாம்? இப்படிப்பட்ட சர்வாதிகாரத்தை இதுவரைக்கும் யாரும் பார்த்துருக்க முடியாது. ஜெயலலிதா அம்மையார் தான் இந்த மாதிரிப்பட்ட சர்வாதிகார செயல்கள் எல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்ற விமர்சனம் நமக்கு உண்டு. அவங்களே மிஞ்சிருவார் போல இவர் விஜய். தாவைக்கா காரணங்களுக்கெல்லாம் வயிறெறியுது. சரண் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு அவர் வெளியில் வந்து இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. அதெல்லாம் பார்த்து வயிறெறிறானுங்க கைஸ். வெளியே
ஆக தரமான சம்பவங்களை செஞ்சுருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம திமுகவுடைய சட்டத்துறையை சார்ந்த நாதன் சார், அவருக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கொள்ளணும். ஏன்னா அவருடைய பேரை நான் ஆட் பண்ணல. நேரமே திமுகவுடைய வழக்கறிஞர்களை சொல்கிறப்ப அவர் பேரை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். நாதன் சார் முக்கியமான ஒரு பங்காற்றினார். இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிய நாளாக அமைஞ்சிருக்கு. தாவேகா ஈகோ சிஸ்டமுக்கு தான் இந்த நாள் ரொம்ப ஒரு மோசமான நாளாக போயிருக்கு. மண்டை காஞ்சிருப்பானுங்க. தாவேக்காவை சேர்ந்தவர்கள்லாம் எவனா இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவனுங்க இருந்தானுங்கன்னு சொன்னால் மண்டையில் ஏதாவது முட்டையை உடச்சி ஊற்றி பாருங்கள், அப்படியே பொரிஞ்சு இதெல்லாம் வெந்துடும். புரியுதுங்களா? ஆம்லேட் போட்டுடலாம். மண்டை அந்தளவுக்கு காஞ்சி எரிஞ்சு போய் கிடக்கிறானுங்க. வயிற்றில் மண்டையிலலாம் நீங்கள் ஏதாவது ஊற்றுனீங்கன்னா அப்படியே நல்லா வந்து தக தக தகன்னு எரியும். அந்த அளவுக்கான ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. திமுகவுடைய சட்டத்துறையையும் திமுகவையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. சட்ட போராட்டம்னு வந்துட்டா திமுகவை மாதிரி யாரும் செயல்பட முடியாது. ஆட்சியில் இருக்கிறப்போவே நம்ம அவ்வளோ பார்த்துருக்கோம். சுப்ரீம் கோர்ட்லாம் கூட எப்படியெல்லாம் வழக்குகளை வாதாடி எப்படிலாம் வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். ஆகவே திமுக கிட்ட மோதி திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பசங்களை எல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது செஞ்சு முடக்கிடலாம், நம்ம அடக்கிடலாம் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது மேற்கொண்டு சிக்கலை ஏற்படுத்தும். கெட்ட பெயர் மக்கள் மத்தியில் உங்களுக்கு தான் வரும். ஆகவே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. ஆட்சியாளர்கள், ஆட்சி சம்மந்தப்பட்ட யாராவதெல்லாம் காணொலிகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இதை மாதிரி எங்ககிட்டையெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து முட்டி மோதி தேவையில்லாமல் வந்து உங்கள் மண்டையை நீங்களே உடச்சிக்காதீங்க பாஸே. இந்த ஆர்ஜே சரண் இவரை காலையில் கைது பண்ணி சாயந்தரமே விட்டுட்டாங்க. இந்த தீர்ப்பு, நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை பற்றியும் திமுக சட்டத்துறையின் நடவடிக்கைகளை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. முக்கியமாக தாவேகா அரசின் காவல்துறையும் இந்த தாவேகா அரசும் யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களெல்லாம் கண்டி எப்படி பயப்படுது, பொட்டுமாமா எப்படி பயந்து போய் கிடக்கிறார், இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய். வெயிட் முக்கியமாக ஒன்று பண்ணணும். ராவணமவண்டா.